ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவாளூர் ராமாமிர்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட காலம் பார்த்தோம்னா 1883 1962 வரைக்கும். ஓகேங்களா? பிறப்புன்னு பார்த்தோன்னா கிரனூர் கிராமத்தில் வந்துட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கிரனூர் கிராமத்தில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மூவாளூர் கிராமத்துக்கு வந்துட்டு குடிபெயர்ந்து போயிருக்காங்க. குடும்பம் பார்த்தோன்னா இசை வேளாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான் இந்த மூவாளூர் ராமாமிர்தம். இவங்களோட பெற்றோர் நேம் வந்துட்டு கிருஷ்ணசுவாமி சின்னம்மாள். தமிழ் கற்பித்த ஆசிரியர் வந்துட்டு சிங்காரவேலு பண்டிதர். மூவாளூர் ராமாமிர்தம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யார் வந்து தமிழ் கற்பித்திருப்பாங்க அப்படின்னா சிங்காரவேலு பண்டிதர் தான் வந்துட்டு தமிழ் கற்பிச்சிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெரும்பாலான பெண் புரட்சியாளர்கள் நம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவாளூர் எங்க இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறைக்கு அருகில் இருக்கு பாருங்க. மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள மூவாளூர் என்ற கிராமத்தில் சுதந்திரம் மற்றும் சமூகம் ஆகிய இரண்டிற்கும் ஒரு சில புரட்சியாளர்கள் மட்டுமே இதை வந்து போராடிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. அதனால மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறார். அதனால இந்த மூவாளூர் கிராமத்தில் தானே இவங்க இருக்காங்க, அதனால மூவாளூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இசை வேளாளர் சாதியை இவங்க சேர்ந்தவங்க. பழங்காலத்தில் இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த சிறுமிகள் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக கோயிலில் வந்து விடப்பட்டிருப்பாங்க. அப்போல்லாம் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விடப்பட்டுருவாங்க இந்த இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்த பெண்களை. பின்னர் அவர்கள் ஜாதியின் பெயரால் நிலப்பிரபுக்களாலும் ஜமீன்தார்களாலும் மோசமாக நடத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க இவங்களை. ஓகேவா? அவங்கள வந்து மோசமாக அந்த மாதிரிலாம் நடத்திருப்பாங்க. இவரின் தாய் வறுமை காரணமாக 10 ரூபாய் ஒரு பழைய பட்டுப்புடவைக்காக தேவதாசியிடம் வயதானவரை மணக்க மறுப்பு தெரிவித்து சுயம்பு பிள்ளை என்பவரை மணந்தார். அவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சுட்டு சுயம்பு அப்படிங்கிறவங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மூவாளூர் ராமாமிர்தம். அடுத்தது, இந்த கொடுமைகளை கண்ட மூவாளூர் ராமாமிர்தம் போராட தீர்மானிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்கிறதால அவர்களின் விடுதலைக்காக நாடு முழுவதும் பயணம் செய்து தன் சொந்த பெண்களின் துயரங்களை பற்றி பேசி பல தலைவர்களோட ஆதரவையும் வந்து பெற்றுட்டாங்க. இந்த கொடுமையெல்லாம் எடுத்து கூறி பல தலைவர்கள், நம்ம நாட்டோட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களோட ஆதரவையும் வந்துட்டு இவங்க தேடி பெற்றுக்கிட்டாங்க. 1917 முதல் தேவதாசி போராட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1917 மயிலாடுதுறையில் வந்துட்டு நடத்தினாங்க. நாகபாதசத்தர் சங்கம் உருவாக்கம் பின்னர் இசை வேளாளர் சங்கமாக மாறிடுச்சு. இசை வேளாளர் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் யாருன்னு பாருங்க. 1925 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை வந்து கூட்டியிருப்பாங்க. அதில் திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா, எஸ் ராமநாதன் இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இசை வேளாளர் மாநாட்டில் கலந்துப்பாங்க. 2 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று 1917, இன்னொன்று 1925. 17 அப்படிங்கிறது தேவதாசி போராட்டம் மயிலாடுதுறையில் நடத்திருப்பாங்க. 25 அப்படிங்கிறது மயிலாடுதுறையில இசை வேளாளர் மாநாட்டை வந்து நடத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தேவதாசி போராட்டம், அடுத்தது வந்து இசை வேளாளர் மாநாடு. 1925 சுயமரியாதை இயக்கத்தில் உறுப்பினராக ஆயிருப்பாங்க. சுயமரியாதை வந்துட்டு தொடங்கியிருப்பாங்கல்ல, அப்போதான் தொடங்கியிருப்பாங்க. அப்போவே அந்த இயக்கத்தோட உறுப்பினராகவும் இவங்க இருந்திருப்பாங்க. இந்திய தேசிய கட்சியில் இணைந்து 1925ஆம் ஆண்டு இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில் நடத்தினார். இந்த மாநாட்டில் திருவிக பெரியார், எஸ் ராமநாதன், மயூரமணி சின்னையா பிள்ளை போன்ற பல தலைவர்கள் கலந்து கொண்டு கொடுமையை நடைமுறைக்கு எதிராக இவங்களும் வந்துட்டு முழக்கமிட்டிருக்காங்க. யாரோட? இந்த ராமாமிர்தம் இருக்காங்க, இவங்க கூட இவங்களும் கலந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1937 1940 ஹிந்தி போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. 6 வாரம் வேலூர் சிறையிலும் வந்துட்டு இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. மூவாளூர் ராமாமிர்தம் 47 நாட்கள் 577 மைல் தூரம் உறையூர்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் நடைப்பயணமும் மேற்கொண்டிருக்காங்க. சமூக பணிகளுடன் தேசிய இயக்கத்திலும் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அப்புறம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, பாரம்பரியம் கட்டுண்டு தமிழ் சமூகம் இன்னும் பழைய விழுமைகளை ஓட்டிக்கொண்டே இருக்குது. விதவை மறுமண சட்டம் பார்த்தோன்னா எப்போ 1856 அப்போ வந்து நிறைவேற்றப்பட்ட போதிலும் விதவைகள் சுப மற்றும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடை செய்யப்பட்டாங்க. விதவை மறுமண சட்டம் வந்து 1856 வந்த பிறகு கூட இருந்தாலும் விதவைகள் அப்படின்னா அவங்க வந்துட்டு சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தாங்க. இவங்க இருக்காங்க ராமாமிர்தம். இவங்களோட நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா தாசிகளின் மோசவலை இல்லைனா மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த வருஷம்? 1936. இதான் வந்து உங்களோட சுயசரிதை. தாசிகளின் மோசவலை இல்லைனா மதிப்பெற்ற மைனர். செகண்ட் ஒன் இஸ்லாமும் இந்தியர் நிலையம் ரெண்டுமே வந்துட்டு இவங்களோட நூல்கள் தான். ஓகேவா? தாசிகளின் மோசவலை இல்லைனா இஸ்லாமும்
இந்தியர் நிலையம் 2 நூல்களுமே. ஓகேவா? 2மே அவங்களோட நூல்கள் தான். அறிஞர் அண்ணா இவரை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைத்தார். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் யாரு? மூவாளூர் ராமாமிர்தம். இவங்க தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. சிவாஜி கணேசன் நடித்த நாடகங்கள்ல வந்து சிவாஜிக்கு வந்து இவங்க தாயாவும் நடிச்சிருக்கிறாங்க. 1949 திராவிட கழகத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி திராவிட கழகத்துல தான் இருந்தாங்க. திராவிட கழகத்துல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. உறுதுணையாக இருந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா இவங்களோட யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா பெரியார், திருவிக, ராஜாஜி இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொழிப்பேரணி. மொழிப்பேரணி வந்து எங்கேருந்து எது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா திருச்சி டு சென்னை. ஓகேவா? திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் 42 நாள் நடைப்பயணம். இதில் பங்கேற்ற ஒரே ஒரு பெண் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க ராமாமிர்தம் மட்டும்தான். 1962 இறக்கும் வரை திமுக ஆதரவாளர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. திமுகவில் தான் வந்து இருந்திருக்காங்க. அவங்க எப்போ இறந்தாங்கன்னா 1962 ஜூன் 27ஆம் தேதி தான் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. இவரோட நினைவாக தான் 1989 தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அந்த மூவாளூர் ராமாமிர்தம் அந்த நினைவு திருமண உதவி திட்டம், அதை தான் வந்துட்டு இப்போ எப்படி மாற்றிட்டாங்க, புதுமை பெண் திட்டமாக வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. 2022 செப்டம்பர் 5 வந்து இப்போ வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.